என்ன இந்த பங்கஜம் இப்ப பார்த்தாலும் ரோட்லயே திரியுதா? வீட்டுல இருக்க மாட்டாளா? ஏட்டி பங்கஜம், ஐயோ இந்த மனுஷனா? எங்க நீங்க ஆபீஸ் போலையா? நீ என்னட்டி ரோட்லயே திரியுத? இல்ல வேற ஒண்ணுமில்ல, சான்சானியே வெளியெடுக்கிறதுக்காண்டி இந்த லாயர் பையன் இன்னைக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். அதான் அவசர அவசரமா போறேன். எங்க போற? போலீஸ் ஸ்டேஷன் ஒய்யாம போனேன்னு நேரத்தை ஏசி விட்டாரு. வேற ஏதாவது சொல்லுவோம். பொய் சொல்லதுக்கு தான் கீழே குனிஞ்சு கிடந்து யோசிக்கியோ? சேச்சே இல்லைங்க, இந்த எப்பவும் நாங்க பேசுவோம்ல மரத்து கடைக்கு தான் போறேன். அதுக்கு அந்த பக்கம்லாம் போகணும். நெட்ட வெளியே கூட்டிட்டு அப்படியே போகணும். நீ ஆபீஸ்க்கு போறோம். நான் டீ குடிக்க வந்தேன். ஒய்யாம டீ குடிச்சா உடம்பு கெட்டு போயிரும். போங்க போங்க. மொழியே சரியில்லை, எங்க போறாளோ? என்னை கத்தி வச்சு குத்துனவன் இன்னும் போலீஸ் படிக்கவே இல்லை. போலீஸ்ட போய் கேட்டா 2 பேரும் கிடைக்கல எங்கேயோ ஓடிட்டானுவன்னு சொல்லுதாங்க. அது எப்படி ஓட முடியும்? தண்டனை கொடுக்க வேண்டாமா? எலிஃபண்ட் மேடம், ஏன் கீழே படுத்திருக்கீங்க? இங்கதான் படுக்க நல்லா இருக்கு. நோ நோ, வயித்துல இவ்வளவு ஸ்டிச்சஸ் போட்டு கீழே படுக்க கூடாது. எம்மா, எலிஃபண்ட் மேடம் கல்லூருண்ட மாதிரி இருக்கு. இங்கதான் படுக்கணும். இவன் ஒருத்தன் ஏதோ குழந்தைய கவனிச்ச மாதிரி கவனிச்சிட்டானப்பா. எனக்கு ரொம்ப வருத்தம் தெரியுமா? என்னைய குத்துனவனுங்க 2 பேரும் தப்பிச்சிட்டானுங்களாம். போலீஸால பிடிக்கவே முடியலையா? என்ன போலீஸ் இவனுங்கெல்லாம்? அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. போலீஸ் அவங்க கடமையை செய்வாங்க. அந்த 2 பேருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். எங்க கிடைச்சிருக்கு? அவனவே ஊரை விட்டு நாடை விட்டு ஓடி இருப்பானுவ. போலீஸ் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். திருப்பி நான் 2 நாள் போய் கழிச்சு கேட்டாலும் போலீஸ் என்ன சொல்லும்? பிடிக்கிறோம்னு சொல்லும். நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எலிஃபண்ட் மேடம். அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைச்சிருக்கும். நமக்கு கிடைச்சிருக்கும். நீ கண்ணால பார்த்த பத்தியாப்பா? கருமா அவங்கள சும்மா விடாது. கருமாவும் இல்லை குருமாவும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. எல்லாம் நடக்கிறதா நடக்கும். தப்பு பண்ணவங்க அதுக்கான பலனை கண்டிப்பா அனுபவிப்பாங்கோ. ஆமா, அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாரும் செத்து தான் கிடக்கணும். எல்லாரும் தான் தப்பு பண்ணுதாவ. எங்க அனுபவிக்காங்க? போ, ஏதாவது உளறிட்டு இருக்காத. நான் உறங்க போறேன். உன்னை குத்துனவனை நான் சும்மா விடுவேனா பானு? அவனுங்களுக்கு டெய்லி டார்ச்சர் நடந்துட்டு இருக்கு. அது உனக்கு தெரியாது. இப்போ டேப்லெட் எடுத்துட்டு வரவேன், போடணும். மாத்திரை தின்னி உயிர் பேரும் போல. ஒரே மாத்திரைன்னு வாயெல்லாம் செத்துட்டு. அம்மா தூக்கம் வருது. நீ தூங்க சொல்ல. நீ சாப்பிட்டல? காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அப்பா வரலையா அம்மா? என் பிள்ளைக்கு உடம்பு வைக்கதோ இல்லையோ, மண்டை மட்டும் பெருத்துக்கிட்டே போகுது. மண்டை வீங்கி பிள்ளை. அப்பா செப்பல் நடச்சு. என்ன பெரிய உன்னாடி நேரம் ஆயிட்டு. சுண்டல்மா, இந்த மாச காசு. எப்ப பண்டம் வாங்கலையா? ராத்திரி எல்லா கடையும் அடைச்சிட்டு செல்லும், காலையில வாங்கித்தாரே. இதுல எவ்வளவு காசு இருக்கு? 50,000 இருக்கு சுண்டல்மா. இந்த மாச செலவு, அப்புறம் உங்க அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாத்தையும் கொடுத்துரு. பெரிய உன்னாடி நான் உன்னை சொன்னா காப்பியால? சொல்லு சுண்டல்மா. எங்க ஃப்ரெண்டு சான்சானியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. இந்த 50,000 ரூபாய் நான் அவ வெளியெடுக்கிறதுக்கு கொடுத்துக்கிட்டா. அப்ப இந்த மாச செலவுக்கு என்ன செய்வ? மீதி நீ வேலை செய்யாம குடிச்சிட்டு இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணலையா? அதே மாதிரி இருப்போம். ஏட்டி, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்கா? கவனமா இருந்துக்கிடுங்க, நாளைக்கு ஒன்னையும் பிடிச்சி உள்ள போட்டுறாம. லூஸ் மாதிரி பேசக்கூடாது. ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா உயிரையே கொடுக்கணும். பசங்க மட்டும் தான் அப்படி இருப்பாங்களா? நாங்களும் இருப்போம். புருஷ சப்போர்ட் இருந்தா எங்களாலேயும் கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. வீட்டு செலவை சமாளிச்சுக்கிடவுன்னு என்னனாலும் பண்ணு. நீ பண்ண கரெக்டா தான் இருக்கும் சுண்டல்மா. தேங்க்யூ என் செல்ல புருஷா. ஓ, இந்த முத்தத்துக்காகவே இன்னும் ஒரு 50,000 கொடுக்கலாம் போலயே. சின்ன ஒண்டாண்டி படுமா, காலையில ஸ்கூலுக்கு போனோம். சரிப்பா. சான்ஸ் அணியை வெளியெடுக்கிறதுக்கு நிறைய பணம் செலவாகும். இந்த அத்தை பாட்டிகிட்ட எப்படி கேட்டால் மட்டும் என்ன கொடுத்துறவா போகுது? பழையபடி வீட்டுல இருப்பே கொள்றது இல்லைன்னு ஊர்ச்சித்துக்கிட்டே இரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சான்ஸ் அணியை போலீஸ் பிடிச்சிட்டு போனது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னட்டி சொல்லுத? எப்போ? அது 2-3 நாள் ஆயிட்டு. உங்களுக்கு தெரியாதாக்கும்? நீதான் 2-3 நாளா வீட்டுக்கே வரல ஏட்டி. அவள் ஊட்டியில் முன்னாடி ஏதோ திருடியாக இருந்திருக்கா போல். இப்போ அந்த பிள்ளை நம்மகிட்ட திருந்தி தான் இருந்திருக்கு. இருந்தாலும் போலீஸ் பழைய கேஸெல்லாம் போட்டு பிடிச்சி உள்ள போட்டாங்க. நாங்கள் 2 நாளாக வக்கீல பார்க்க அலைஞ்சிட்டு இருந்தோம். சரி, வெளியே வந்துட்டாளா இல்லையா? அதான் கேஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பேல் எடுக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவாகும்னு லாயர் சொல்லுதாரு. நாங்கள் என்ன செய்யன்னு தெரியாமல் மொழி பிதுங்கிட்டு அலைதோம். என்னட்டி சொல்லுத? சான்ஸ் அணி திருடியா? பழைய திருடி, இப்போ நல்லவதான். திருடினோட கோவப்பட்டு ஓடுது போல. என்ன மருமவளை, இந்த காலத்துல யாரும் நம்புறதுனே தெரியல. உங்களை கூட தான் நம்ப முடியல. திடீர்னு அன்னைக்கு ஓடிட்டீங்க ஊருக்கு. அத்தை அம்மா இழுத்துட்டு போயிட்டா. ஆமாம்மா, இவர் குழந்தை, இவருக்கு அப்படி போக தெரியாது.
ஆஹா, கை நிறைய பணம் கொண்டு வருது கிழவி. சிந்தாட்டி இதுல 1,00,000 இருக்கு, ஏதோ என்னால ஏண்டது. அத்தைப்பட்டி, அம்புட்டு பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நான் எப்படி திருப்பி தர்றது? அடியே மெண்டலு, சாவும் போது என்னத்தை திருப்பி கொண்டு போக போறோம்? அந்த பிள்ளைய மேல எவ்வளவு அன்பா இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். அவ அன்பு உண்மையானது. இப்ப அவ கஷ்டப்படும் போது எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? காசு என்னைக்குனாலும் சம்பாதிச்சுக்கிடலாம். கொண்டு போய் கூடு, ஆக வேண்டியதை பாரு. அத்தைப்பட்டி, என்னால் நம்பவே முடியல. நல்லா நுள்ளி விடுவேன், உணர்ச்சி வரும், அப்ப தெரியும் இது கனவா பொய்யான்னு. செல்லம்மா, ஏதோ ஒரு திருடிய வந்து வெளியெடுக்கிறதுக்காக இவ்வளவு பணம் கொடுக்கணுமா? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, பாவங்க அந்த பொண்ணு. நம்ம ஊரை நம்பி வந்துட்டா, நம்ம எல்லாரும் தான் உதவி பண்ணணும். சிந்தாட்டி, கொண்டு போய் ஆக வேண்டியதை பாரு. அத்தைப்பட்டி, அடுத்த பிள்ளைக்கு எவ்வளோ உதவி செய்தீங்க, அதே மாதிரி என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்தாலும் காப்பாத்திருப்பீங்கல்ல? கண்டிப்பா மாட்டேன். கொஞ்ச நாள் உள்ளேயே கடந்து பொத்தி வரட்டும்னு விட்டுருப்பேன். துரோகம் 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 துரோகம். சரி, மற்றவங்களாம் பணம் பெரட்டிட்டாங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏங்க, உண்மையிலே சான்ஸ் ராணி ஜெயில தான் இருக்காளா, இல்லை இவ போய் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போறான்னு தெரியலையே. சீச்சி, நீ மர்மாவில் ரொம்ப சந்தேகப்படாத. உங்க மர்மம் அப்படி செய்யக்கூடிய ஆளுதான். சரி பார்ப்போம். பாவம் இந்த சான்ஸ் ராணி பிள்ளை முட்டை செல்லம் எவ்வளவு அன்பா கூப்பிடும். அதுக்கு இப்படி ஒரு நிலைமையா? கடவுளே, பேசாம என் வீட்டிலேயே அவளை வச்சு என் மக போல பார்த்துடுவேன். லட்சக்கணக்கில் பணம் கேட்காங்களே, என்கிட்ட ஒரு நகை கூட கிடையாது, நான் என்ன செய்வேன்? ஐயோ, ஒன்றுமே இல்லையே, நான் என்ன செய்ய முடியும்? எதை அடகு வச்சு நான் கொடுப்பேன்? கையில், காதில், கழுத்தில் ஒன்றுமே என்கிட்ட கிடையாது. தாலி கூட நான் தங்கத்தில் போடலையே, அது வெறும் கயிறு தானே. ஒரே ஒரு கம்மல் இருக்கு என்கிட்ட. சரி, அந்த கம்மலை எடுத்து விற்றுருவோம். அப்புறமா பேக்கரியில் வர்ற லாபத்தில் வேறு கம்மல் வாங்கிக்கிட வேண்டியதான். சான்ஸ் ராணிக்காக கொடுக்கட்டும். சொல்லனா எப்படி? எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. எனக்குன்னு எல்லாரும் சேர்ந்து சொந்தக்காரங்களாம் போட்டது அந்த ஒரு கம்மல் தான். பரவாயில்ல, நகையை விட எனக்கு என் தோழி தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ராத்திரி எதுக்கு பூ வைக்கிற? பழக்க தோசம் முதலாளி ஐயா. அந்த பாட்டி பேக்கரியை பிடுங்கிட்டு விட்டதை என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா அவ என்ன செய்வானே தெரியல, பயமா இருக்கு. என்ன முதலாளியா செய்ய முடியும்? உண்மையை சொல்லிதானே ஆகணும். சே, பேக்கரி இருந்த வரைக்கும் உன் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன செய்யனே தெரியல. எப்படியாவது அந்த பாட்டி கையில் கல்ல விழுந்து பேக்கரியை வாங்கணும். சரி, நீ உன் வீட்டுக்கு போ. சரிங்க முதலாளி ஐயா. பூ பூ பூ. நேரமே சரியில்லை, எல்லாம் கிட்டதான் நடக்கு. என்னம்மா கீதா, உரங்களையா? மனசே சரியில்லைங்க, என்ன செய்யனே தெரியல. ஓஹோ, வடிவு பாட்டி உண்மையே சொல்லிட்டு போல. என்னம்மா செய்யறது, ஏத்துக்கிட்டு தானம்மா ஆகணும். என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க. இந்த கம்மலை அடகு வைக்க போறேன். கம்மல் அடகு வச்சு இட்லி கடையும் வைக்க போறாளா? கம்மலை வச்சு பேக்கரி எல்லாம் வைக்க முடியாதுமா. பேக்கரியா? பேக்கரி தான் நம்மகிட்ட இருக்கே. இல்லம்மா, வடிவு பாட்டி ஏன்ட்டு இருந்தது பேக்கரியை பிடிங்கிட்டாவ. என்ன உளறிட்டு இருக்கீரு? ஆமாட்டி, நானும் கன்சிக்காவும் உட்காந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அவங்க பண்ணு கேட்க வந்திருக்காவ கூட, அது தெரியாம நாங்க இருந்துட்டோம்மா. கோவப்பட்டு இந்த பாட்டி பேக்கரியை பிடிங்கிட்டு இப்படி இட்லி விட்டதை கிளவி சொல்லி கொடுத்துரும், நம்மளே சொல்லிடுவோம். அது ஒண்ணுமில்ல, நான் அவளுக்கு சாப்பாடு வாயில ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு. என்ன கொழுப்பு இருக்கோம் இருக்கு, அடுத்த பொம்பளைக்கு வாயில சாப்பாடு ஊட்டி விடுவீரோ? அவ கையில புண்ணா இருந்தது. யாருக்கெல்லாம் புண்ணு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நீ வாயில ஊட்டி விடுறதுக்கு நீ யாரு? ஐயோ, அடிக்காத. எனக்கு தெரியாது. அந்த பாட்டி கையில காலில் விழுந்தனாலும் பேக்கரியை வாங்கிட்டு வாயிலடா வீட்டுக்கு வராத. போ, இந்த வீட்டை விட்டு போ. பேக்கரியோட திரும்ப வாயிலடா இந்த பக்கமே வராத. போடு, நடு ராத்திரி எங்கேட்டு பிச்சாவு. ஏம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை செல்லம், அப்பா ஒரு தப்பு பண்ணாரு. அதை அப்பாவே சரி பண்ணிட்டேன்னு சொல்லி அப்பாவை அடிச்சு விரட்டிட்டேன். நீ போய் தூங்கு. நானே சான்சரன் இல்லாத கவலையில் இருக்கேன். இந்த பேக்கரியை இப்படி கை விட்டுட்டு வந்திருக்காரு. அந்த பேக்கரி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என் மேலே உள்ள அன்புனால தான் வச்சு கொடுத்தது. இப்போ இந்த ஆளால் போயிட்டு முதல்ல சான்சரணி பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறமா வடிவு மம்மி கிட்ட போய் பேசணும். ஏம்மா, மறுநடி அடிச்சு விட்டாலே. எங்க போவ? கன்சிகா வீட்டுக்கு தான் போகணும். அடியே கன்சிகா, உன்னால தாண்டி எல்லாம் ஆச்சு. சாப்பாடியே 2 வரும் சாப்பிடல, அப்படியே இருக்கு. கேருங்க, எனக்கு இந்த சாப்பாடு சுத்தமா பிடிக்கல, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு தான் ஆகணும். எஸ் சார், பிரியாணி வேணும். பிரியாணியா? பெரிய ஆணி எடுத்து கண்ணில் குத்திடுவோம் பத்துக்க. எஸ் சார், நீங்க சிங்கிளா மேரிடா? நான் சிங்கிள் தான்.
நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நான் உங்க அழகுல மயங்கிட்டேன். அவ்வளோ அழகாவா இருக்கேன். செம்ம அழகா இருக்கீங்க. உங்களை என்னைக்கு பார்த்தேன்னா அன்னையில இருந்து எனக்கு தூக்கமும் வரல, சாப்பாடும் உள்ள எடுக்க மாட்டேங்குது. அதான் நான் சாப்பிடாம இருக்கேன். ஐயோ சிரிச்சு என்ன கொல்றீங்களே, நான் என்ன செய்வேன்? உன் பேர் என்ன? ஹஹா பார்வதி. இந்த ஹேண்ட்ஸம் மேன் பேர் என்ன? கோவிந்தன். கோவிந்தன் நல்லாவே இல்லை. உங்களுக்கு நான் அழகான பேர் வைக்க போறேன். உங்க பேர் அஜித். அஜித் மாதிரி இருக்கீங்க. அட கடவுளே, இந்த கருமம் பிடிச்ச போலீஸ் வைக்கப்படுதானே. சரி நான் அப்புறமா வாரேன். எப்படி மயக்கிட்ட பத்தியா? இது 7வது. அவன் மூஞ்சி அஜித் மாதிரியா இருக்கு. பிஞ்சு போன நசுங்கி போன துணி பேக் மாதிரி இருக்கு. ஆனா உனக்கு நினப்பு பத்தியா? ஏம்டி அவனை வர்ணிச்சுக்கிட்டு இருக்க போலீஸ்காரனை? இது எல்லாமே ஒரு ட்ரிக்கு தான். நான் அப்ப வெளியே போயிருவேன். வெளியே போய் இந்த போலீஸை ஏமாத்தி எல்லாத்தையும் பிடுங்கிருவேன். அட நாதாரி பொம்பளை. சரி, இவ கூட இருந்தா நம்மள மெண்டல் ஆக்கிடுவா. நாளைக்கு நோயரு இனியே வெளியெடுப்பாவலான்னு தெரிலையே. என் கூட சேரு, என் பேச்ச கேளு, உன்னையும் கூட்டு போறேன். வாங்கூட சேரதுக்கு நாங்கள் உள்ளேயே தொங்கிருவேன் மட்டி. அந்த போலீஸை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த தூசியில பெயர் எழுத போறேன். சத்தியாட்டி இந்த போலீஸ் பறையும் என் பறையும் எப்படி இங்க கிடந்து சாக்பீஸ் வச்சு எழுதிட்டேன்னு. எதுக்கிட்ட எழுதி வச்சிருக்க? சரியான குழந்தை பிள்ளையா இருக்கியே, அவனை இம்ப்ரெஸ் பண்ணதான். இப்ப அந்த கோண மூஞ்சி கோவிந்தன் வருவான் பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ்ஐ சார் எட்டி பாருங்க, உங்க பறையும் என் பறையும் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. நம்ம கல்யாண கார்டில் இப்படிதான் போடணும். பத்தியா எப்படி சிரிச்சுக்கிட்டே போறான்னு. இனிமே இந்த கேஸ் நிக்காது, நான் ஈஸியா வெளியே வந்துடுவேன். அட நாதாரி, உனக்கேண்டி இந்த புத்தி? நீ மட்டும் நாட்டுக்காக போராடியே வந்திருக்க. நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் வந்திருப்ப. சரி, இவட்ட பேசவே கூடாதுப்பா. எல்லாரும் பணம் கொண்டு வராம நகையா கொண்டு வந்திருக்கீங்க. போறத வழியில பேங்க்ல அடகு வைக்கணும் டி. என்ன இழிச்சக்க பெரிய செயினா இருக்கு கையில. இல்லட்டி அவர்கிட்ட ஒயாம பணம் கேட்க ஒரு மாதிரி இருக்கு. அதான் என் செயினை எடுத்துட்டு வந்துட்டேன். நெட்டவெள்ளி ஒன்றை எட்டுட்டு இவ்வளவு பைசா? அது பெரிய ஆச்சரியங்கா. எங்க அத்தை பாட்டி மனசார எடுத்து கொடுத்தது பார்த்துட்டுங்க. அத்தை பாட்டிக்கு அவளை நல்ல பிடிக்கும்லாமா, அதான் கொடுத்துருக்காவ. கீதா என்னதுமா கம்மலாது? ஆமாக்கா, நான் கல்யாணம் முடிஞ்சப்ப எனக்கு போட்ட கம்மல். இதை கொண்டு போய் நம்ம அடகு லட்ச வித்துருவோம். விற்கலாம் வேண்டாமா, ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணுவோம். ஏக்கா நான் 2 லட்சம் வச்சிருக்கேன். எங்க அத்தை பாட்டி 2 லட்சம் கொடுத்தாவ. அந்த பையன் கரெக்டா எவ்வளவுன்னு சொல்லல, 4-5ன்னு சொன்னா நம்ம ஒரு 4 வேணா ரெடி பண்ணி கொடுப்போம். இழிச்சக்க செயினை வித்தாலே 5 லட்சம் தரும் போலயே. சும்மா ஏறிட்டே கிண்டல் அடிக்காத. இந்த உமாக்கா சரியான ஆளு, நைஸா ஓடிட்டு பார்த்தீங்களா? சரி விடு, அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும். சரி வாங்க, நேரத்தோட போய் கொடுத்து நாளைக்கு நியூ இயர் எதுவும் அவன் நம்ம கூட இருக்கிற மாதிரி பண்ணணும். சீக்கிரம் வாங்க போவோம். நகை வச்சிருக்கிறவங்களாம் முதல்ல அடவு கடைக்கு வாங்க, நிறைய பணம் கொடுப்பான். நகை விலை தான் நல்லா கூட்டி போயிருக்க. என்ன வேணுக்கா? இவ தம்பி இந்த நகையெல்லாம் வச்சுக்கிட்டு பணம் வேணும்ப்பா, அடகு வைக்க வந்திருக்கோம். இருங்க வெயிட்லாம் போட்டு பார்த்துட்டு எவ்வளவு தர முடியும்னு சொல்லி சொல்லுதேன். சரிப்பா. ஆளுக்கு ஒரு லட்சம் இருக்கு. பரவாயில்ல. நெட்டவழி 2 லட்சம் வச்சிருக்காளா? அப்போ நெட்டவழி நீ 1 லட்சம் மட்டும் கொடுத்தா போதுமா, 2 வேண்டாம்? சரிக்கா, அப்ப மீதி பணத்தை நான் வச்சுட்டுதேன். நீ வைக்க போறியா? அத்தை பாட்டிட்டு போய் கொடுட்டி மெண்டலு. ஓ கொடுக்கணுமோ? சரி சரி. கீதா நீ ஏன்ட்டு இன்னும் ஒரு மாதிரி இருக்க? பரவாயில்ல திருப்பிக்கிடலாம். 1 லட்சம் ரூபாய் தானே, மாசம் எப்படியும் ஒரு 5,000 ரூபாய் நம்ம சேர்த்து எப்படியாவது திருப்பிடுவோம். வேற என்ன செய்ய முடியும், பாவம்லாட்டி. நகை விற்கிற விலைக்கு வாங்க முடியாது. என்னச்சியா இருக்கிறதையாவது பத்திரமா வச்சுக்கிடணும். நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கலாட்டி. அதுக்கெல்லாம் நான் இப்படி இருக்கலக்கா. வடியும் மாமி பேக்கரிய பிடுங்கிட்டாங்களாம் என் புருஷன்ட்ட இருந்தா. அதான் எனக்கு மனசே கேட்கல. அடக்கடவுளே, ஏன் என்னாச்சு? இவர் அந்த ஒருத்தி இருக்கல்ல, கன்சிக்கான ஒருத்தி அங்கே இருக்கல்ல கடையில் வேலை பார்க்குறவ, அவளுக்கு ஏதோ இட்லி ஊட்டிக்கிட்டு இருந்தாராம். அதை பார்த்து இது பாட்டிக்கு டென்ஷன் ஆகி கடை ஒழுங்கா நடத்த மாட்டேங்க வைக்கப்படிங்க இதை கத்தி விட்டுருக்கும் போல தெரியுது. வான் புருஷன் ஏன்ட்டி அவளுக்கு இட்லி ஊட்டுறாரு? என்ன மெண்டல் ஆட்டி அவருக்கு? நீயும் விட்டுக்கிட்டு தெரியுத? இங்க என் புருஷனை பற்றி எனக்கு தெரியுங்க. அவர் நல்ல மனுஷன் தான், தப்பானவரெலாம் கிடையாது. அந்த பிள்ளைங்க ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி தான். ஏதோ கையில் அடிப்பட்டதுன்னு ஊட்டினாரா, இவங்க வந்து பண்ணு கேட்டாவெல்லாம் கொடுக்கலன்னொடனே கோவப்பட்டு பிடிங்கிட்டுக்கா. இது என்னக்கா புத்தி? கொடுத்தது அப்படி வாங்கலாமாக்கா? வடிவு பாட்டி நல்ல மனசி, அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீ கவலைப்படாத. ஏதோ கோவத்துல பண்ணிருக்கோம், அப்புறமா நேர்ல போய் பேசி வாங்குவோம். சரியா? கவலைப்படாத. சரி முதல்ல சான்சரண்டி கதையை முடிப்போம், அப்புறமா போய் வாங்குவோம். சரி வாங்க போய் லாயரை பார்த்து சாயந்தரத்துக்குள்ள கொடுத்து பெயில் எடுக்க பார்ப்போம். சரி சரி. எப்ப தம்பி லாயரு? இதுல 5 லட்சம் பணம் இருக்குப்பா, இந்தா. இழிச்சக்கா ஒரே நாள் 5 லட்சம் எப்படி ரெடி பண்ணீங்க? ஐயா நான் மட்டும் இல்ல, நாங்க 5 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு லட்சம்ப்பா. எப்படியாட்டு அவளை வெளியே எடுத்துரு. நாளைக்கு நீ ஏறு, அவ எங்க கூட கொண்டாடணும். நான் இப்பவுமே போய் ஆக வேண்டியதை பாக்கங்கக்கா.
லாயர் எனக்கு கை நிறைய பணம் கொடுத்தாச்சு, நீ ஆக வேண்டிய வேலையை பாருங்க. கண்டிப்பாக்கா, கண்டிப்பா ஜான்சி ராணியோட தான் வெளியே வருவேன். சரிப்பா சரி போயிட்டா. லாயர் தம்பி தான் இவ்வளவுக்கு சொல்லுதாருல. சாயந்தரம் எப்படி காலையில இன்னைக்கு சாயந்தரம் வந்துருவா. வாங்க நம்ம சந்தோஷமா நீ யாரை கொண்டாடுறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். நீ வேற எதுவுமே எனக்கு கடை கிடைச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் கடை கிடைக்கும், நீ வா. நம்ம அடுத்த வெளியேற வடிவடி எடுத்து தான் போக போறோம். நல்லா படிச்சு சிட்டியில் இருக்கிற ஆட்கள் கூட இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மரியாதை கொடுப்பாங்களான்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் படிப்பறிவு இல்லாட்டாலும் நட்பை எந்த அளவுக்கு அழகா மதிக்கிறாங்க. மூழ்காத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா, முஸ்தப்பா முஸ்தப்பா டோன் டோரி முஸ்தப்பா.